வருகையின் ராஜாவாய் இருக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் இயேசுவின் திருநாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த குளிர்ச்சியான நல்ல ஒரு காலகட்டத்தில் மீண்டுமாய் இந்த காணொலி வழியாய் உங்களை சந்திப்பதில் கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். வருகையின் ராஜாவாக இருக்கிறவரே, எங்களுக்காக முதல் வருகையில் பிஞ்சு குழந்தையாய் இந்த உலகத்தில் பிறந்து எங்களைப் போலவே மனிதனாகவே வாழ்ந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகின்றோம். காலை நேரத்தில் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாக இருக்கிற நாங்கள் அதே போல உம்முடைய இரண்டாம் வருகைக்காக எப்பொழுதும் விழிப்போடு எச்சரிக்கையாக இருந்து ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே, இந்த நாட்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளின் இறைச்செய்திக்காய் பாடல் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடியார்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளின் இறைச்செய்தி பாடல் வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் 138வது ஞான பாடலாகிய நீர் வெளியே நில்லீராக ஆசீர்வாத கர்த்தரே என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 138. சத்தமாயின் மேல் முழங்கோ என் மனமெல்லாம் கலங்கோ. கிருபைக்கு காத்திராதே நரக நெருப்புக்கு உள்ளவாயென்றோய் வெல்லாதே பேயும் கூச்சல் பண்ணது இதெல்லாமல் தீனமோ சுயமான சாட்சியோ என்னை கோத்தின் மேலே கோத்தோம் கூட்டின் வேதனை படுத்தோம். உம்மிலே சந்தோஷம் யாவும் இயேசுவே இருக்குது. நீரைய கூடாவும் தாவும் நீரே என் பூரிப்பு
சுவாமி என்னை ஆதரியும், ஒளியே எனக்கு உதயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த அன்பின் காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தைகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் விடுதலையின் நற்செய்தியை பற்றி சொல்லுகின்ற ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவர்கள் வாழ்வை ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். கட்டி புது வாழ்வை தருவேன் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான பகுதி. மீட்டுருவாக்கம் செய்கின்ற ஒரு பணியை செய்கின்ற இறைவன் அழிந்து போய், இடிந்து போய், வாழ்வு இழந்து போய், பொலிவிழந்து போய், வாழ்க்கையில் எண்ணற்ற சோதனைகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை சந்தித்து ஆலயத்துக்கு போகாம, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, நாட்டை விட்டு பரதேசிகளாய், அந்நியர்களாய் பாபிலோனில் இருந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் ஒரு பாரசீக மன்னனாகிய கோரேசை வைத்து அவர்களை விடுதலை செய்தார். ஆமென். அவரும் அவர்களை விடுதலை செய்து அனுப்பி அவரிடத்தில் பணமும் பொருளும் கொடுத்து, உங்கள் தேசத்தை போய் நீங்கள் கட்டுங்க, உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்க என்று பொருள் உதவி செய்து அனுப்பினார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அரசன் பார். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நமக்கு விடுவிக்க வேண்டிய நிவாரண உதவிகளை செய்ய மறுக்கிறது. ஆனால் இவரோ யாருன்னு என்று தெரியாது ஒரு பாரசீக மன்னன் பாபிலோன் தேசத்தை நேபுகாத் நேச்சரிடத்திலிருந்து பிடித்து அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுத்து, மிக குறிப்பாய் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு புது வாழ்வை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை விடுதலை செய்து மாத்திரமல்ல, அவர்களுக்கு பண உதவியும் செய்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு அரசர் பார். இன்றைக்கு இப்படிப்பட்ட பேரரசரை அல்லது அரசாங்கத்தை நாம் பார்க்க முடியாது. நம்மை மாற்றாங்க வைத்து பார்க்கின்ற அரசுங்க தான் இன்னைக்கு இருக்கிறது, தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை நேசிக்கிற ஒரு தலைவராக இன்னைக்கு கோரேசு இருந்தார். பழைய காலத்தில் கோரேசு இருந்தார் என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுதான் கடவுள் யாரையாவது வைத்து நம்மளை விடுதலை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் கூட நிறைய பேர் இதை கேட்குறவங்க சிறையில் இருக்கிறீங்களா, வியாதியாக இருக்கிறீங்களா, பலவீனமாக இருக்கிறீங்களா, கைவிடப்பட்டிருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் யாரையாவது எழுப்பி, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை கூட எழுப்பி ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் நம்புங்க, ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வோம். அல்லேலூயா. அதுதான் இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கிறது. இங்கே நம்ம மிக முக்கியமாக 2 காரியங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒன்று, த இயர் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர். த இயர் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர், ஆண்டவருடைய வருடம், ஆண்டவருடைய வருஷத்தை பற்றி. இல்லை, ஆண்டவர் தம் மக்களை எவ்வளவாய் நேசிக்கிறார், அவருடைய வருகிற அந்த ஆட்சி காலம் எப்படி இருக்கும், அவருடைய வருகை நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் நமக்காக அந்த வருஷத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயர் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வருடமாக அது இருக்கு. 2வது, ப்ரொக்ளைமிங் குட் நியூஸ் டு த புவர், ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு செய்தியாக இங்கே நம்ம தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். இங்கே இன்னும் மீதி இருக்கிற செய்திகளை பார்க்கும்போது த மிஷன் ஆஃப் த மெசியாஸ் மிஷன்
டு பிரிங் ஹோப் அண்ட் ரெடம்ஷன். மேசியாவினுடைய ஊழியம் இல்லையா, நன்னம்பிக்கையும் விடுதலையும் கொண்டு வருவதற்கான ஒரு அடித்தளத்தை இது ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, காட்ஸ் ஹார்ட் ஃபார் த மார்ஜினலைஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட். கடவுளுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னன்னா, ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்களுக்கு இல்லையா, அது இருதயம் திறந்திருக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொக்ளைமிங் த காஸ்பல். சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு பகுதியாகவே இது இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதே போல ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த பிறகு எழுதப்பட்ட ஒரு பகுதி. ஏசாயா உங்களுக்கு தெரியும், 66 சாப்டர்ஸ் இருக்கிறது, 66 அதிகாரங்கள். அதுல 1 to 49 அதிகாரங்கள், 49 அதிகாரங்கள் நமக்கு சிறையிருப்பில் முன்னாடி, சிறையிருப்புக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 50 to 55 சிறையில் இருப்பில் இருக்கும்போது எழுதப்பட்டது. 56 to 66 சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு இது 3 பகுதியாக பிரித்து எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இதான் போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த பகுதியை இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் அஜெண்டாவாக அவர் நாசரேத் ஊர்ல பயன்படுத்துறத பார்க்கிறோம். சேப்பலுக்கு போய், அந்த சினகாக்கு போய், ஜெபாலயத்துக்கு போய் இயேசு ஆண்டவர் இதை பேசுறாரு. லூக்கா 4:18 to 21 நம்ம இதை பார்க்க முடியும். அவர் பிரசங்கம் பண்ணுகிறது, இந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறியது, என்னிலே நிறைவேறியது என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். அப்போ த மெசியா மிஷன் என்று சொல்லுகிற போது ஆண்டவருடைய மேசியாவுடைய ஒரு ஊழியம். நல்லா கவனிங்க, இயேசுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அந்த மேசியா வந்து நமக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் விடுதலை தருவார், வாழ்வை தருவார், நம்மை ஆட்சி செய்வார் என்று எதிர்பார்க்கிற காலத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பினார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாரு இல்லை. ஆண்டவர் நமக்கு விடுதலை செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை அனுப்பியிருக்கிறார் இல்லையா. கடவுளை அனுப்பியிருக்கிறதா சொல்றாரு. அவருடைய அருட்பொழிவு அவர் மேல இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, எனக்கு அருட்பொழிவு தந்திருக்கிறார். we are ordained by God. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தர் அடிக்கடி சொல்லுவார், நம்முடைய சபையினுடைய சீர்திருத்தலின் செம்மல் என்று அழைக்கப்படுகிற அறிவர் மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்வார்னா, நான் ஞான ஸ்நானம் பெற்றவன். ஞான ஸ்நானம் பெற்றவன் என்பவன் அருட்பொழிவு பெற்றவன். அருட்பொழிவு பெற்றவன் என்பவன் ஊழியத்தை செய்கிறான். ஆயர்கள் மட்டுமல்ல, ஊழியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சபையாருமே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் நம்ம தைரியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். இந்திய அரசாங்கத்தில் கூட நமக்காக அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் 16 நம்முடைய மதத்தை பற்றி நம்ம பறைசாற்றலாம், நற்செய்தியை அறிவிக்கலாம். யாரையும் கட்டாயப்படுத்தி அல்ல, மற்றபடி அதற்கு யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது என்று சட்டம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறைத்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் நம்மளை தவறாக வழிநடத்தி ஆண்டவருக்கு விரோதமாக நம்மளை எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவருடைய மக்களுக்கு அவர்கள் விரோதமாக எழும்பி மிஷினரிகளையும் பாஸ்டர்ஸையும் இவாஞ்சலிஸ்டையும் அடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது கண்கூடாக இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனாலும் அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. நம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ யார் யாருக்கு நற்செய்தி? ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி, உள்ள உடைந்தோருக்கு நற்செய்தி இல்லையா, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, கட்டுண்டோருக்கு விடுதலை, இவங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிவிக்கும்படியாக நம்மளை அனுப்பியிருக்கிறார். அன்றைக்கு கோரேசை எழுப்பின ஆண்டவர் இன்னைக்கு நம்மை எழுப்பியிருக்கிறார். இதுதான் மேசியாவுடைய ஊழியம். இதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு ஆண்டவருடைய நாட்களில் இதே தான் அவர் செய்தார். போற இடத்துல எல்லாம் அவருக்கு மக்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு இல்லையா. பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை. மேசியாவுடைய பணி இதுதான். இன்னைக்கு திருச்சபை கூட இதை செய்யணும், ஆனால் நம்ம அதை தவறி விடுகிறோம் இல்லை. வெறும் தொழுகை செய்வது மட்டும் திருச்சபையினுடைய பணி அல்ல. ஏழைகள் மேலே அக்கறை,
வியாதியஸ்தர்கள் மேலே அக்கறை, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஏதாவது உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, கவுன்சிலிங் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய பணிகளை செய்யணும். அதனால தான் நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸு, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் அன்னைக்கு நிறுவனாங்க. இதுதான் முழுமையான ஒரு ஊழியம். த ஹோலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, த ஹோலிஸ்டிக் மிஷன், ஒரு பரிபூர்ணமான முழுமையான ஊழியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு போனால் போதும், காணிக்கை போட்டால் போதும், உறுப்பினராக இருந்தால் போதும், மற்றபடி எல்லாம் ஐயர் பார்த்துப்பார், சபையார் பார்த்துப்பாங்க, ஊழியத்தை பொறுப்பாளர்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்முடைய கடமைகளை நாம் தட்டி கழிக்கிற பிரியமானவர்களே, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்முடைய ஊழியத்தை நம்ம செய்யலைன்னா, அன்னைக்கு பாருங்க, அனைத்து அப்போஸ்தலர்களும் அவங்களோடு கூட இருந்தவர்களும் ஊழியத்தை செய்தார்கள், இரவும் பகலும் ஜபித்து கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள். அதனால தான் இன்னைக்கு 2024 இன்னைக்கு 25வது வருஷத்தை கொண்டாட போகிறோம். 25வது வருஷம் த இயர் ஆஃப் ஜூபிலி இயர் என்று சொல்லப்படுகிறது. 25 வந்து ஜூபிலி இயர் இல்லையா? த லார்ட்ஸ் ஃபேவர், விடுதலையின் ஆண்டு, ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு ஆண்டு 2025. அந்த ஆண்டை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? கத்தோலிக்க அப்படி தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையில் த இயர் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர் என்று அதை வைத்திருக்கிறாங்க. ஜூபிலி இயர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, இது கொண்டாட போகிறாங்க. இப்போ நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? எத்தனை பேருக்கு நம்ம நற்செய்தி அறிவித்திருக்கிறோம்? எத்தனை சபைகளை உருவாக்கி இருக்கிறோம்? எத்தனை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நற்செய்தியை அறிவித்திருக்கிறோம்? அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எத்தனை பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறோம்? இவை எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்கிறார் இல்லையா? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்க, அந்த அருள் தரும் ஆண்டு, அதான் லார்ட்ஸ் ஃபேவர் என்று சொன்னால், இயர் ஆஃப் த லார்ட்ஸ் ஃபேவர் சொன்னோம் இல்லையா? அதுதான் அருள் தரும் ஆண்டு. அருள் என்று சொன்னால் கிருபை. நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழிவோருக்கு ஆறுதல் அளிக்கும். பாருங்க, இதுல எல்லா ஊழியம் வந்தா கூட ஆண்டவருடைய வருகை பற்றி அவர் சொல்றாரு, அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஆண்டவர் அவர் அநீதிக்கு பழிவாங்க நாளை அறிவிக்கிறார். அல்லேலூயா! அவர் வரப்போகிறார், மாரநாதா என்று அவரை நம்ம வரவேற்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் இல்லையா? சியோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, மகிழ்ச்சி தைலம், சந்தோஷம். நலிவுற்று நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருள் என்று தாம் மாற்றியிருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவருக்காய் நீங்க எழும்பி நீங்க வர வேண்டும். அதான் நம்ம பார்க்க. ரெண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா 4 முதல் 8 ஆண்டவருடைய இருதயத்தை அது சொல்லுகிறது. என்ன இருதயம்? நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள், முற்காலத்தில் பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள், தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள். அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பார், வேறு நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள், அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு உரியதாகும். ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகிறேன், கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கிறேன். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாக வழங்குவேன், அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா! பார்த்தீங்களா? 2வது பகுதியில் என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய வாழ்வை எடுத்து கட்டுவேன். மற்றவங்களை ஆண்டு கொண்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் போகும். நீங்கள் மற்றவங்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையிட்டு நீங்கள் வாழ்வீங்க, உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க, உங்களுடைய சாபம் மாறி போகும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடைசியா 8 முதல் 11 பார்க்கிறோம். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றர்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும்.
மலர் மாலை அணிந்த மணமக்கள் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு தந்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போல விதைகள் முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். அப்போ மூன்றாவது எதிர்கால வாழ்வை பற்றி சொல்லுகிறது. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொக்ளைமிங் காஸ்பல், சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அப்போ இன்னைக்கு கேள்விகள் என்னன்னா, நம்ம எப்படி இயேசுவின் இருதயத்தை பிரதிபலிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில? ரெண்டாவது, நம்ம இயேசுவின் இருதயமாக எப்படி செயல்பட முடியும், எப்படி சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியும் என்று இந்த பகுதியில் சில கேள்விகளை நம்ம எழுப்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மக்களே, உங்களை யாவரையும் மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்காக நான் அழைக்கிறேன். என்றால் நாம் எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். நம்ம யாருமே வெறும் விசுவாசிகள் மட்டுமல்ல, நம்ம விசுவாசிகளும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியர்களுமாய் இருக்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான செய்தியின் வழியாக வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். அதே போல ஒரு முக்கியமான செய்தி, இந்த காணொளி வழியாக அநேக மக்கள், அநேக பாஸ்டர்ஸ், அநேக பிஷப்மார்கள் கூட என்னை தொடர்பு கொண்டு வாழ்த்தி வருகிறீர்கள், உற்சாகப்படுத்துகிறீர்கள். மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காக பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். நேற்று தினத்தில் கூட நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பார்வதிபுரத்தில் இருக்கிற அன்பு பிஷப் பாஸ்டர் ஐயா கண்மலை ஜோசப் ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தினார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய பெரிய ஊழியம் பல இடங்களில் தினந்தோறும் அவர்கள் கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய ஊழியத்தின் சார்பாக இந்த அருமையான காலை நேரத்தில் பாஸ்டர் ஐயாவுக்கும் குடும்பத்தாருக்கும் அவருடைய அருமையான ஊழியங்களுக்கும் உடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஜெபத்தில் தாங்குகிற அனைத்து மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை கூட கிறிஸ்து திருவருகையின் நாட்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே காலை வேளையில் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவரே நீர் கத்தாவே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை சந்தித்து பேசினதைப் போல இந்த குளிர்ச்சியான காலை வேளையில் நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாய் எங்களை அனுதினமும் சந்தித்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இந்த நேரத்தை தன்னுடைய வீட்டு காரியங்களுக்காய் செலவிடுகின்ற போது நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நேரத்தை செலவிடுகிறோம். உடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நல் வாய்ப்பை எங்களுக்கும் ஆண்டவரை அடியனுக்கும் நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு ஆண்டவருடைய மனசு எப்படிப்பட்டதா இருந்தது, இந்த உலகத்தில் அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார். ஆண்டவரை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவராய் இருந்தார். அவருடைய ஆண்டவரை கடவுளின் அருளை பொழிகின்ற ஆண்டை அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவரை ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வாழ்வின் எல்லா காரியத்தை அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கும். அதே போல நாங்களும் கூட அழைக்கப்பட்ட மக்களாக இந்த ஊழியத்தை செய்ய கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் தார். உலகமெங்கும் இருக்கிற மக்கள், ஆண்டவரை இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் உலக நாடுகளின் அமைதிக்காய் வேண்டுகொள்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர், உக்ரைன் ரஷ்யா போர் எல்லாம் அமைதியான ஒரு சூழ்நிலை மாறட்டும். திருவருகை நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. உலக நாடுகளில் அமைதி சமாதானத்தார் பேரிடர்ந்து எங்களை காத்துறோம். அதே போல இந்தியாவுடைய எல்லா ஆண்டவரை மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். மணிப்பூரில் அமைதி திரும்பட்டும். ஆண்டவர் உத்தரப்பிரதேசில் ஆண்டவரே சமாதானம் திரும்பட்டும் ராஜா. பல இடங்களில் வன்முறைகள், கலவரங்கள், ஜாதி ஆண்டவரை மதத்தினால ராஜா. அரசாங்கமும் அதை ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருப்பது பெரிய ஒரு வருத்தத்தை அறிக்க ஆண்டவர். ஆகவே எல்லா அரசாங்கமும் தன்னுடைய மக்களை காக்கின்ற பெரிய பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து அவர்கள் ஆண்டவரை தேசங்களை காப்பாற்ற கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து தேசத்தை ஆளுகை செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவைக்காக உடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை, கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகள், கவுன்சிலர்ஸ், உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு விழுப்புரம், கடலூர், இனமாக ஆண்டவரே திண்டிவனம், ஆண்டவரே சேலம், ஆண்டவரே ஊத்தங்கரை போன்ற கிருஷ்ணகிரி பகுதிகள்
மழை நீரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வீடுகளை, வாசல்களை, கால்நடைகளை, தனக்கு அன்பானவர்களை இழந்திருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் கூட ஆண்டவர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்து போனாங்க ராஜா. பல இடங்களில் ஆண்டவர் மக்கள் இறந்திருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். அரசாங்கம் விரைந்து நிவாரணங்களை கொடுக்கவும் மீட்டு எடுக்கவும் கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய திருவருகை நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நற்செய்தியை அறிவித்து ஆண்டவர் ஏழை எளிய மக்கள் உதவி செய்யும். உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படவும் கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளிலே ஆண்டவரே இதனுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், சபையாருடைய ஆண்டவர் பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். பாடல் பாடி பஜனை எடுத்து இன்னைக்கு ஊழியர்களை செய்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. திருச்சபையின் ஆயர்களை கூட ஆசீர்வதிங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வெறும் கொண்டாட்டங்களாக போகாமல் ஆண்டவர் இந்த கொண்டாட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற கொண்டாட்டங்களாய் மாற ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்களும் போதக வட்டத்தில் திட்டமிட்டிருக்கிற எல்லா ஊழியமும் சிறப்பாய் நடைபெற கிருபை தார். இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற மூத்த போதகர்கள் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு சகோதரி தீபா, ஏழுமலை, லதா, ஆண்டவரை வேலன், ஆலன், ரஃபியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பலவீனமாக இருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்க, தேவலை சந்திங்க. விசேஷமாக நேற்று தினத்தில் எங்களோடு தொடர்பு கொண்டு பேசிய என்னுடைய பிஷப் ஐயா ஆண்டவரை கண்மலை ஜோசப் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். நாகர்கள் பகுதி சார்ந்தவர். ஆண்டவர் சிறப்பான ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அதே போல அவருடைய ஊழியங்கள் மிகப்பெரிய ஊழியங்கள். பல இடங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு சென்று இந்த ஆம்பூர் பகுதியில் கூட ஆண்டவர் பல சபைகளுக்கு வந்திருக்கிறார். பேர்ணாம்பட்டு பகுதியில் வந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக ஆசீர்வாதம் இன்னும் விரிவடைய செய்யுங்க. இன்னும் பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு ஆண்டவரை அவர் சென்று ஊழியத்தை செய்ய கிருபை தாருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும் 2 மகள்களையும் ஆண்டவரை குடும்பங்களையும் அவருடைய சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் கீழாக பணியாற்றுகிற பாஸ்டர்ஸ் அருமையான பிஷப் ஐயாவை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் என்னுடைய ஊழியத்தில் எங்களுக்கு துணையாக இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காகவும், என்னுடைய அருமையான சாகு சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். வலிமையாக இவர்களை கரெக்டான ஆண்டவர் நேரத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். தொடர்ந்து உடைய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. திருவருகை நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுள் அன்பு, பரிசுத்த ஆவியானவரே நம்முடையரோடு கூட நாளிலே தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.